இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். சோதிக்கும் நோக்கோடு இன்று ஆண்டவரிடம் கேள்வி எழுப்பப்படுகிறது. இறந்த பின்பு வாழ்வு இருக்கிறதா? அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுளாக இறப்புக்கு பின் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது இறைவனோடும் இறைவனிலும் நாம் கொள்ளுகிற உண்மையான மகிழ்ச்சி என்பதை இன்றைய நற்செய்தியில் இறைவன் தெளிவுபடுத்த விரும்புகிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அதை அறிந்து கொள்ளுவோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களை, ரோமையர் 6:5 சொல்லுவது போல, அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம் என்ற ஒரு தெளிவினை கடவுள் தருகிறார். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. பரிசேயர்களின் கேள்வி மனித உணர்வை வெளிப்படுத்துகிறது. இயேசுவின் பதில் இறை உறவை வெளிப்படுத்துகிறது. விண்ணக வாழ்வில் திருமணம் இருக்காது, யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்பதின் வழியாக திருமணம் என்ற திருவருட்சாதனத்தை குறைந்து மதிப்பிடவில்லை. கேள்வி கேட்பவன் 5 நிமிடத்திற்கு முட்டாள், ஆனால் கேள்வியே கேட்காதவன் வாழ்க்கைக்கு முட்டாள் என்று சொல்லுவார்கள் அல்லவா? அதே போலதான் பதிலே தெரியாமல் உண்மையான அறிவுத்தாகத்தோடு கேள்வி கேட்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பதிலை தெரிந்து கொண்டு தங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்துவதற்காக கேள்வி கேட்பவர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இருமாப்பு புத்தியோடு கேள்வியை எழுப்பியவர்கள் தான் சதுசேயர்கள். அதிலும் குறிப்பாக இயேசுவை சாதுரியமாக பதம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழுப்பப்பட்ட கேள்விதான் சதுசேயர்களின் உயிர்த்தெழுதலை பற்றிய கேள்வி. ஆனால் அவர்களின் புத்தியை அறிந்து சாமர்த்தியமாக இயேசு பதிலளிப்பதுதான் நமக்கு வியப்பையும் அருளையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறது. ஒரு மனிதனின் திருமணத்தின் வழியாக உன்னத அன்பை ஒரு குறிப்பிட்ட நபரோடு வளர்த்து கொள்கிறான். ஆனால் விண்ணகத்தில் எல்லோரும் அன்பு செய்வது பரந்த மனநிலையோடு வாழ அழைக்கப்படுகிறார்கள். மனிதர்கள் அனைவரும் வானதூதர்களை போல் இருப்பார்கள். வானதூதர்களுக்கு எதை உண்பது, குடிப்பது, யாரை அன்பு செய்வது என்ற கவலை இல்லை. அவர்களின் ஒரே பணி எப்போதும் இறைவனை புகழ்வதே. வாழ்வோரின் கடவுளை நேருக்கு நேர் சந்தித்து அவரது சாயலை பெற்று நிறைவான வாழ்வை தான் வாழ இறைவன் என்று அழைக்கப்படுகிறார். அவரது சாயலில் படைக்கப்பட்ட நாம் நிச்சயமாக இறந்த பின்பு அவரது பேரின்ப வீட்டில் இருக்கிறோம். இறப்புக்கு பின் ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை இறைவன் தெளிவாக உணர்த்துகிறார். நமக்காக பிறந்து நமது பாவங்களுக்காக சிலுவை சுமந்து நமக்காக இறந்து மீண்டும் நமக்காக உயிர்த்த ஒரே ஆண்டவர் மரணாதர் இயேசு கிறிஸ்து. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுளாக இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, மண்ணுலகில் நாம் மனித நெய்யத்தோடு வாழ்ந்தால் விண்ணுலகத்தில் புனிதர்களாகவே வாழுவோம் என்ற ஒரு தெளிவான அழைப்பினையும் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக கடவுள் உணர்த்துகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, விண்ணகத்தின் நடைமுறைகளை மண்ணகத்தின் கண்கொண்டு பார்ப்பது தவறு என்றும், மண்ணக விதிகள் விண்ணகத்தில் செயலிழக்கிறது என்றும், மண்ணகமும் விண்ணகமும் வேறு வேறு நிலைகள் என்றும் தெளிவுபடுத்துவதோடு நில்லாமல் இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாத அறிவிலிகளாக இருக்கிறீர்களே என்று மறைமுகமாக சதுசேயர்களை ஆண்டவர் இயேசு சாடுகிறார். அன்புமிக்கவர்களே, தலைகணம் இருப்பவர்கள் தலைகுணையத்தான் வேண்டும் என்ற வாழ்க்கை பாடத்தையும் இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்வோம். இறப்புக்கு பின் என்ன நிகழும் என்ற கேள்வி நமக்குள் இருக்கத்தான் செய்கிறது. எத்தனை விளக்கங்கள் நமக்கு தரப்பட்டாலும் இந்த ஒரு விஷயத்தில் தீர்க்கமான நிலைப்பாட்டை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை என்பது தான் யதார்த்த உண்மையாக இருக்கிறது. ஆமன்புக்குரியவர்களே, கடவுள் என்றும் வாழ்பவர். அதுபோல அவரது சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களின் ஆன்மாக்களும் அழியாமல் வாழும் என்ற இயேசுவின் வார்த்தைகளில் நமது நம்பிக்கையை வைத்து முடிவில்லா வாழ்வை நோக்கிய நம் வாழ்வை அமைக்க
முயல வேண்டும் என்பது தான் கற்றுத்தருகிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் சோதிக்கு நோக்கோட பலவிதமான கேள்விகளை நம்மில் இருப்பலாம். ஆனால் தீர்க்கமான யதார்த்தமான உண்மைகளை உண்மையான நேர்கோட்டு நாம் சொல்லுகிற பொழுது நிச்சயம் நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். அதைத்தான் இறைவன் கற்றுத்தருகிறார். ஆமாங்க, அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள் என்பதை அதிகபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக நாம் உணர்ந்து கொண்டு நமது வாழ்வை அவரிடத்திலே பதிய வையுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போமா? அன்பே இறைவா, இறப்புக்கு பின் ஒரு வாழ்வு இருக்கிறது. எங்களுக்காக பிறந்து, எங்களுக்காக மரித்து, எங்களுக்காக உயிர்த்து, இன்று எங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற உமது வார்த்தையின் வழியாக, உமது அன்பின் வழியாக நாங்களும் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு மனிதநேயத்தோடு இந்த மண்ணுலகில் நிலைத்திருக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.